டியோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விற்பனை நிலையம் ஒன்றில் குளிர்பானம் வாங்கி அருந்திய தந்தைக்கும் மகளுக்கும் நேர்ந்த கதி. ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய், தந்தை மற்றும் மகன் கைது. விசாரணைகளில் வெளியான தகவல். விற்பனை நிலையம் ஒன்றில் விற்கப்பட்ட குளிர்பானம் ஒன்றினை வாங்கி அருந்திய தந்தையும் மகளும் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதான செய்தி பலரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரும் சுகாதார பிரிவு அதிகாரிகளும் மேலும் தெரிவிக்கையில், பலாங்கொடை கிருந்தல பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற விற்பனை நிலையம் ஒன்றில் தந்தை ஒருவர் குளிர்பானம் வாங்கியதாகவும் அதனை அவருடைய மகள் அருந்தியதாகவும் சிறிது நேரம் கழித்து அவருடைய உடல் மற்றும் மயக்கம் போன்ற செயற்பாடுகள் ஏற்பட்டு சுகையினம் அடைந்ததாகவும் இதன் பின் தந்தை மீதமாக இருந்த குளிர்பானத்தினை அருந்தியதாகவும் அவருக்கும் இவ்வாறு உடலில் வாந்தி, மயக்கம் போன்ற செயற்பாடுகள் ஏற்பட்டதாகவும் உடனடியாக அவர்கள் இருவரும் பலாங்குட வைத்தியசாலைக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர்கள் இவ்வாறு கடையில் விற்கப்பட்ட குளிர்பானத்தினை வாங்கி அருந்தியதன் காரணமாகத்தான் இவ்வாறு அவர்களுடைய உடலில் சுகையினம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக காவல்துறையினருக்கும் சுகாதார பிரிவு அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவத்தில் விற்பனை நிலையத்தை முற்றுகையிட்ட சுகாதார பிரிவு அதிகாரிகள் மேலதிக சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் உடனடியாக அவர்கள் அருந்திய குளிர்பானத்தினை பரிசோதனைக்காக எடுத்து சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதை அடுத்து தற்போது அதிகமாக மக்கள் குளிர்பானத்தினை விரும்பி அருந்துவதன் காரணமாக இவ்வாறு அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து ஏனைய மக்களுக்கு இவ்வாறான குளிர்பானத்தினை வாங்கி குடிப்பதற்கு அச்சம் எழுந்துள்ளதாகவும் மக்கள் தரப்பில் இருந்து கருத்துக்கள் வெளியாகியுள்ளது. ஆனாலும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினரும் சுகாதார பிரிவு அதிகாரிகளும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். பாடசாலை ஒன்றின் பிரதி அதிபருக்கு வழங்கப்பட்ட விடுதி ஒன்றினை உடைத்து அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் திருடப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகின்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய், தந்தை மற்றும் மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், பொகவந்தலாவ பகுதியில் இருக்கின்ற பாடசாலை ஒன்றின் பிரதி அதிபருக்கு வழங்கப்பட்ட விடுதி ஒன்றினை உடைத்து அவருடைய வீட்டுக்குள் புகுந்து அவர் பயன்படுத்திய மடிக்கணினி மற்றும் தங்க நகைகள் மற்றும் பாடசாலை தேவைக்காக பயன்படுத்தப்பட்ட கேஸ் சிலிண்டர் போன்றவற்றை அங்கிருந்து திருடி சென்றுள்ளதாகவும் மேலும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பிரதி அதிபர் அப்பகுதியில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளதை அடுத்து இந்த சம்பவமானது கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளதை அடுத்து இது தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். என்னும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் சந்தேக நபர்களுடைய வீட்டிற்கு சென்று சோதனை நடவடிக்கைகளை இட்ட வேளை அங்கு பிரதி அதிபருடைய விடுதியில் இருந்து திருடப்பட்ட பொருட்கள் அனைத்தும் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீட்கப்பட்ட பொருட்களையும் கைது செய்யப்பட்ட 3 நபர்களையும் உடனடியாக நேற்றைய தினம் கட்டின் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளதாகவும் குறித்த சந்தேக நபரான தாயையும் தந்தையையும் விளக்கமறியில் வைக்குமாறும் மேலும் 15 வயது மதிக்கத்தக்க அவர்களுடைய மகனை சிறுவர் பராமரிப்பு நிலையத்திற்கு அனுப்பி வைக்குமாறும் நீதிமன்றத்தில் நீதிபதி உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.